ஹாய், ஹலோ, வணக்கம். கைஸ், நீங்க பார்த்துக்கொண்டு தம்சோர் சென்னை. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அல்காரிதம் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அந்த இதில் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்கறவங்க நான் ஐக்கனில் வீடியோ எடுத்துப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லீனியர் சர்ச்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். லீனியர் சர்ச் ஆஸ் ஆல்சோ கால்டு சீக்வன்ஷியல் சர்ச். அதாவது லீனியர் சர்ச்ன்றது நம்ம சீக்வன்ஷியலாக போகிறது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பு தான் நடக்கணுன்ற இந்த சீக்வன்ஷியலாக போகிறது பேர் தான் லீனியர் சர்ச் அப்படின்றது சொல்லுவோம். is a sequential method for finding a particular value in the list. அது ஒரு சீக்வென்ஷியல் மெத்தட். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டில் உள்ள பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதாண்டி இந்த லீனியர் சர்ச் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, this method checks the search element with each element in the sequence until the desired output is found or the list is exhausted. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நமக்கு தேவையான எலமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு எந்த எலமெண்ட்டில் நமக்கு தேவையான அவுட்புட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். அப்படி எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சர்ச்சிங் அல்காரிதம் லிஸ்ட் நீட் நாட் டு பி ஆர்டர்டு. அதாவது லிஸ்ட் ஆர்டரில் இருக்கணுன்றது அவசியமே இல்லை இந்த இந்த சர்ச்சிங் அல்காரிதத்தில். இதோட ஜூடோ கோடு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபால்ஸ் கோடுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பொய்யான கோடு. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுற கோடை தான் நம்ம சூடோ கோடு அப்படின்னு சொல்லுவோம். இதை ஜூடோ கோடு வச்சே 2 மார்க்ஸ் கேட்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெஃபினேஷனை கூட நீங்கள் எழுதலாம். ட்ராவர்ஸ் த அரே யூஸிங் ஃப்ரம் லூப். அதாவது நம்ம அரே லூப் ஃபார் லூப் மூலியமாக மாற்றுறோம். அதே மாதிரி இன் எவ்ரி ஐட்ரேஷன், எல்லா ஐட்ரேஷன்லையும் கம்பேர் த டார்கெட் search key value with the current value of the list. அதாவது எல்லா ஐட்ரேஷன்லையும் நம்ம டார்கெட்டோட கீ வேல்யூவையும் நம்மளோட வேல்யூ நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அதனால தான் நமக்கு கரெக்டான டிசைட் அவுட்புட் வருது. இஃப் த வேல்யூஸ் மேட்ச் டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் த அரே. அதாவது இப்போ வேல்யூஸ் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அந்த இண்டெக்ஸையும் அந்த வேல்யூ ஆஃப் த அரேல உள்ள வேல்யூவை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அடுத்ததுக்கு போக சொல்கிறோம். இது சொல்லியிருக்காங்க. இஃப் நோ மேட்சஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த சர்ச் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். அதாவது இப்போ எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா நமக்கு லாஸ்ட்டில் எலமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வரணுன்றத அப்படி சொல்லியிருக்காங்க. டு சர்ச் த நம்பர் 25 in the array given below, linear search will go step by step in sequential order, starting from the first element in the given array. If the search element is found, that index is returned. Otherwise, the search is continued till the last index of the array. In this example, number 25 is found at the index number 3. அதை பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு 25ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம். அந்த நம்பர் லீனியர் சர்ச்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வென்ஷியல் ஆர்டரில் போகும். அது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே 25ன்றதை கண்டுபிடிக்க சொன்னதுனால அது 3வது இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இந்த 10ன்றது இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4 மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் 10, செகண்ட் பிளேஸில் 12, தேர்ட் பிளேஸில் 20, ஃபோர்த் பிளேஸ், அதாவது ஃபோர்த் பிளேஸ் மீன் தேர்ட் இண்டெக்ஸ்னு அர்த்தம். எப்போவுமே n-1 தான் எடுக்கணும் இண்டெக்ஸ் வேல்யூஸ்க்கு. அப்போ 3ன்றது தான் வருது. அதனால நமக்கு வேல்யூஸ் 3ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இன்புட் வேல்யூஸ் 5, 34, 65, 12, 77, 35ன்னு சொல்லிட்டு 6 வேல்யூஸ் இருக்குது. அப்போ டார்கெட் இஸ் ஈக்குவல் டு 77. 77ன்றதை கண்டுபிடிக்கணும். அவுட்புட் நமக்கு என்ன இண்டெக்ஸ்னு வரும் பார்த்தீங்கன்னா, இது 0th இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ 0, 1, 2, 3, 4 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆன்சர் வரும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ 101, 392, 154, 32, 22, 90, 93ன்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூஸ் அரேல இருக்குது. அந்த அரேல பார்த்தீங்கன்னா நம்ம 200 கண்டுபிடிக்க சொல்கிறோம். அதனால நமக்கு எதுவுமே இல்லை, 200ன்ற ஒரு வேல்யூவே இல்லை. அதனால நமக்கு -1ன்னு கிடைக்கும். நாட் ஃபவுண்டுன்னு நமக்கு டிஸ்பிளே ஆனோன்னா ட்ரை அண்ட் எக்ஸ்பெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அது பின்னாடி படிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ அரேவை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு -1ன்ற வேல்யூ வருது. நாட் ஃபவுண்டுக்கு பதிலாக -1ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச். பைனரி சர்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி சர்ச் இஸ் ஆல்சோ கால்டு half interval search algorithm. It finds the position of a search element within a sorted array. The binary search algorithm can be done as divide and conquer search algorithm and executes in logarithmic time. அதாவது
இந்த பைனரி சர்ச் அல்காரிதம்ங்கிறது ஒரு ஹாஃப் இன்டர்வல் சர்ச் டைம், அதாவது லீனியர் சர்ச் மாதிரி அதிகமான டைம் எடுக்காம குறைவான டைம்லேயே வந்து முடிக்கிற சர்ச் பேர் தான் வந்து பைனரி சர்ச்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சிக்குவோம். அந்த பொசிஷனை வந்து சார்ட் பண்ணிக்கிட்டே வரும் மீன்ஸ் இந்த பொசிஷனில் இது இருக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வரணும், இது வந்து செகண்ட் வரணும், அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரும். அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வச்சிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தேட ஆரம்பிக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஜூடோ கோடு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். இது வந்து எப்போவுமே நடுவில் உள்ள எலமெண்ட்டை வச்சு மட்டும்தான் ஆரம்பிக்கும். இஃப் த செர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே. இப்போ வந்து நமக்கு தேவையான எலமெண்ட் வந்து மிடில் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த மிடில் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துரும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த அரே பை 2 தென் ரிட்டன் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த மிடில் எலமெண்ட். இதை வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஃப் நாட், அப்படி இல்லைன்னா தென் கம்பேர் த மிடில் எலமெண்ட் வித் த செர்ச் வேல்யூ. அப்படி இல்லைன்னா கம்பேர் பண்ணும். அப்படி இருக்கும்போது இஃப் த செர்ச் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ், இல்லாமல் நம்ம செர்ச் எலமெண்ட் வந்து கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா, அந்த கண்டுபிடிச்ச நம்பர்லேருந்து கிரேட்டராக இருந்துச்சா மிடில் இண்டெக்ஸ்லேருந்து, தென் செலக்ட் த எலமெண்ட்ஸ் டு த ரைட் சைடு. அதை வந்து ரைட் சைடுக்கு தள்ளி விடும் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ் அண்ட் கோ டு ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், திரும்பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஃப் த செர்ச் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ், அதாவது இப்போ வந்து லெஸ்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சைடுக்கு போகும், லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுக்கு போகும், அப்புறம் திரும்பி ஸ்டெப் 1கே வந்து மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வென் அ மேட்ச் இஸ் ஃபவுண்டு. இப்போ வந்து மேட்ச் கண்டுபிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே சக்ஸஸ் மெசேஜ் வித் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட் மேட்ச்டு. நமக்கு வந்து என்ன எலமெண்ட் தேவையோ அது வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட்டில் இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் கம்பேரிசன்ஸ் தென் டிஸ்பிளே அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது சொல்லிடும். பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அன் அரே மஸ்ட் பி சார்ட்டட் ஃபர்ஸ்ட் ஃபார் பைனரி சர்ச் மூலியமாக அதை சார்ட் பண்ணுறோம். The following example describes the step-by-step operation of binary search. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Consider the following array of elements. The array is being sorted so it enables to do the binary search algorithm. Let us assume that search element is 16. நம்ம 60ன்ற நம்பரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். And we need to search the location or index of the search element 60 using binary search. நம்ம வந்து 60 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிடில் எலமெண்ட்டை எடுக்கும். மிடில் எலமெண்ட் இதில் என்ன பாருங்கள், 10 20 30 40 50 60 70 80 90 99ன்றது இருக்குது. மொத்தம் 9 இருக்குது. அப்போ மிடில் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கிடைக்கும், இல்லை 5 கிடைக்கும். நம்ம இதில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் இண்டெக்ஸ் மிடில் வேல்யூ ஆஃப் த அரே பை யூஸிங் த ஃபார்முலா மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது மிடில் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா லோனா 0 ப்ளஸ் ஹை வந்து 9th இண்டெக்ஸ் பொசிஷன் மைனஸ் 0 டிவைடட் பை 2. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4.5ன்றது வருது. ஃபேக்டோரியல்லாம் வந்து இது வந்து இக்னோர் பண்ணிடும். அதனால வந்து நமக்கு ஆன்சர் வந்து 4ன்றது மிட் வேல்யூவாக கிடைக்குது. அப்போ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு தேவையான வேல்யூ வந்து 60, இதோட லெஸராக இருக்குது 50 கரெக்டாக. அதனால வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடுக்கு போகும், அப்படியே ஸ்டெப் 1க்கு ஜம்ப் ஆகும். பாருங்களேன், இதில் வந்து இதுக்கு போட்டிருக்கு பாருங்கள். Now compare the search element with the element sorted in the middle value location 4. The value sorted at the location or index 4 is 50, which is not match which search element at least search 60 is greater than 50. அதாவது 50 விட கிரேட்டராக இருக்கிறதுனால அடுத்து ரைட் சைடுக்கு போகும். நான் மாற்றி சொல்லிட்டேன், 50 விட கிரேட்டராக இருக்கிறதுனால இது வந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா now we can change our low to mid plus 1 and find the new mid value again using the formula low to mid plus 1. அதாவது mid is equal to low plus high minus low. அதே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து லோ வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் ஹை வேல்யூ 9 மைனஸ் 4 3. அதாவது 9 மைனஸ் 4 வந்து எவ்வளோ 5 வருது. அப்போ 9 வருது. அப்போ வந்து 14 வருதுனால 14/2 7 வருது. அப்போ நியூ மிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வருது. 7th இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து 80 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 80ன்றது வரதுனால நமக்கு வந்து 80 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 60யோட கிரேட்டராக இருக்குது. அப்போ வந்து லெஃப்ட் சைடுக்கு ஜம்ப் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடுக்கு ஜம்ப் ஆகும்போது நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ஷார்ட் பண்ணி வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16ன்ற ஒரு வேல்யூ கிடச்சிருது. அப்போ நமக்கு வந்து
16ன்ற ஒரு வேல்யூ கிடைச்சதுனால நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் 5ல நீங்கள் கேட்ட வேல்யூ இருக்குது அப்படின்றது லாஸ்ட்டில் வந்துடும். அது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஃப் வி டேக் such element as 95 for the value is இப்போ வந்து அல்காரிதமா அன்சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்றது சொல்கிறாங்க. நமக்கு இந்த லிஸ்ட்டில் இல்லாத நம்பரை கொடுத்தோம்னா நமக்கு அன்சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் வரும், லிஸ்ட்டில் உள்ள நம்பர் கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த பபிள் சார்ட். ஆனால் வந்து லீனியர் சர்ச்சை விட பபிள் சார்ட்டுக்கு தான் வந்து டைம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஜம்ப் ஆகி வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுது. அதனால வந்து இதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். அந்த லீனியர் சர்ச்ன்றது அசெண்டிங் ஆர்டரில் ஒவ்வொன்றா டக்கு அடிச்சுட்டு போகுது. அதனால வந்து நமக்கு வந்து அதுக்கு லோ டைம் எடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து சார்ட்டிங் டெக்னிக்ஸ். நம்ம ஒவ்வொரு கோடையும் நம்ம எப்படி சார்ட் பண்ண முடியும்? இதில் நிறைய வகையான டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பபிள் சார்ட் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பபிள் சார்ட் இஸ் அ சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். இது ஒரு பேசிக் சார்ட் ஆஃப் அல்காரிதம். The algorithm starts at the beginning of the list of the values stored in an array. It compares each pair of adjacent elements and swaps them if they are in unsorted order. அதாவது பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட்ன்றது ஒரு சார்ட்டிங் மெத்தட் இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து பில்ட் பண்ணும், இல்லாட்டா ஃபுல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டரில் பில்ட் பண்ணும். இதுதான் வந்து இது வந்து பண்ண வேண்டிய விஷயம். இதில் பண்ணக்கூடிய விஷயமே இந்த அன்சார்ட்டட் ஆர்டரை வந்து சார்ட் பண்ணுறது தான் இந்த பபிள் சார்ட்டோட வேலை. அதே மாதிரி திஸ் கம்பேரிசன் அண்ட் பாஸ் டு பி கண்டினியூ அன்டில் நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட் which indicates the list of values stored in the array is sorted. The algorithm is a comparison sort, a name for where smaller elements bubble to be டாப் ஆஃப் த லிஸ்ட். ஆல்காரிதம்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி டூ ஸ்லோ அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட் வென் கம்பேர்டு டு இன்சர்ஷன் சார்ட் அண்ட் அதர் சார்ட்டிங் மெத்தட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே வந்து பேசிக்கான சார்ட்டிங் மெத்தடும் கூட, அதே மாதிரி ஸ்லோவான சார்ட்டிங் மெத்தடும் கூட. ஏன்னா ஒவ்வொன்றையும் அசெண்டிங் பண்ணிக்கிட்டே வருது, அதே மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டே வருது இல்லையா, ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் மாற்றுது. அதனால இதுதான் இருக்கிறதுலே ஸ்லோ மெத்தட். அதே மாதிரி லெஸ் எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா assume list is an array of n elements. The swap function swaps the value of the given array elements. ஒவ்வொரு வாட்டி ஸ்வாப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான ஜோடோ கோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். கம்பேர் த கரண்ட் எலமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான எலமெண்ட்டோட அடுத்த எலமெண்ட் வந்து கம்பேர் பண்ணுது. இஃப் த கரண்ட் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே ஸ்வாப் தம். அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ண சொல்கிறோம். இஃப் த கரண்ட் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் த நெக்ஸ்ட் ஆஃப் த ரைட் ஆஃப் த எலமெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த எலமெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது சொல்லிடுறோம். கோ டு த ஸ்டெப் 1 அண்ட் ரிப்பீட் அன்டில் எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இஸ் ரீச்டு. அதாவது இந்த இது வந்து எப்போ வரைக்கும் நடக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எண்ட் ஆகிற வரைக்குமே இது இந்த சால்விங் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா let us consider a value 15, 11, 16, 12, 14, 13 சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். Below we have a pictorial representation of bubble sort will be given in the array. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15, 11, 16, 12, 14, 13ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 6 வேல்யூஸ் இருக்குது. அந்த 6 வேல்யூஸும் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இப்போ வந்து பில்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ 15, 11 இருக்குது. நமக்கு வந்து 15 வந்து 11ஓட பெருசு. அதனால இது ரெண்டும் ஸ்வாப் பண்ணுது, அடுத்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா 16ஓட 12 பெருசு, அதனால இதை ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது அடுத்த ஸ்வாப்பிங் அப்போ வந்து 16ஓட 14 பெருசு, அதனால வந்து இதையும் ஸ்வாப் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஓட 13 பெருசு, அதனால இதையும் ஸ்வாப் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கரெக்ட் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து 15, 12 ஸ்வாப் பண்ணும். ஆனால் 11, 15 ஸ்வாப் பண்ண தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இது சின்னதாக தான் இருக்குது, அதனால 15 and 12 ஸ்வாப் பண்ணும். அப்போ இங்கே வந்து 12 வந்துடுது, இங்கே 15 வந்துடுது. அப்புறம் 15 and 14 கம்பேர் பண்ணும்போது 15 லார்ஜாக தான் இருக்கிறதுனால இது வந்து ஸ்வாப் ஆகும். அப்போ இங்கே 14 வந்துடுது. அடுத்து இங்கே ஒரு 15 வரும் இல்லையா, அந்த 15 வந்து இங்கேயும் ஸ்வாப் ஆகுது. அப்போ 13 வருது. திரும்பி இங்கே 15 வந்து 16 அப்படியே நார்மல் ஆயிரும். திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்வாப் பண்ண பார்க்கணும். அப்புறம் இங்கே 13, 14 இருக்கும், இங்கே 14 இருக்கும், இங்கே 13 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுவோம். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11, 12, 13, 14, 15, 16 அப்படின்ற வேல்யூஸ் வந்து ஷார்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா செலக்டிவாக எடுத்து பண்ணுறது பேர் தான் செலெக்ஷன் சார்ட்னு நம்ம சொல்லுவோம். The selection sort is a simple sorting algorithm that improves on the performance of the bubble sort by making one exchange from every pass through the list.
This algorithm will first find the smallest element in the array and swap it with the element in the first position of an element array. Then it will find the second element with the swap that the element will be in the second position, and it will continue until the entire array is sorted in the respective order. அந்த இந்த அதாவது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது வந்து சின்ன எலமெண்ட்டோ அதை எடுத்துக்கணும், அதுலேருந்து ஸ்வாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். எது இண்டெக்ஸ் பொசிஷன் 0 அதெல்லாம் கணக்கிலே எடுக்காது. எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதுலேருந்து ஸ்டார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க முக்கியமாக. அதே மாதிரி திஸ் அல்காரிதம் ரிப்பீட்லி செலக்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அண்ட் ஸ்வாப்ஸ் into the right place of the every pass அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு வந்து செலெக்ஷன் சார்ட். ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து மாறி மாறி பண்ணுது இல்லையா, அதனால இதை வந்து செலெக்ஷன் சார்ட் அப்படின்றது சொல்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சூடோ கோடை பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இண்டெக்ஸ் 0. We search the smallest element in the array and replace it with the element in the first position. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், 0th பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த அரே என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா now we move on the second element and look for the smallest percent in the subarray from the index till the subarray. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு இனிஷியல் அரே இருக்குது. 13, 16, 11, 18, 14, 15ன்றது இருக்குது. நமக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து அதாவது 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து நமக்கு வந்து 11 மாற்றி விட்றோம். அடுத்த இதில் பார்க்கும்போது 11 விட்டுரும். 11 விட்ட பிறகு நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 இருக்குது. அப்போ 13 வந்து செகண்ட் பொசிஷன் அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து மாற்றிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 14 இருக்குது, 15 இருக்குது, அப்புறம் 16 இருக்குது, 18 இருக்குது. அது ஒவ்வொன்றா மாற்றி 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 நமக்கு வந்து கடைசியில் வந்து 11, 13, 14, 15, 16, 18ன்ற ஒரு சார்ட்டிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து கொண்டு வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் வந்து இவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ட் இருக்குது. இதான் இருக்கிறதுலே வந்து எஃபிஷியண்ட்டான சார்ட்டிங் மெத்தட் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஏன்னா இந்த இதை பாருங்க, insertion sort. Insertion sort is a simple sorting algorithm. It works by taking elements from the list one by one and inserting them in the correct position in the new sorted list. This algorithm builds the final sorted array at the end. அதாவது பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சார்ட்ன்றது ஒரு சிம்பிளான சார்ட்டிங் மெத்தட் தான். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையாக எடுக்கும், ஒன் பை ஒன்னாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கரெக்ட் பொசிஷனில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரும். அதை வந்து புது சார்ட்டட் லிஸ்ட்டாக மாற்றும். இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சார்ட்டட் அரே வந்து எண்டில் வந்து அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சரை கரெக்டாக கொடுத்துரும். த அல்காரிதம் யூசஸ் n-1 நம்பர் ஆஃப் பாசஸ் டு கெட் த ஃபைனல் சார்ட்டட் லிஸ்ட் as the previous algorithm as we discussed. அதாவது நமக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, பபிள் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச எஃபிஷியன்சி தான் இந்த இன்சர்ஷன் சார்ட்டோட எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூடோ கோட் ஆஃப் த இன்சர்ஷன் சார்ட்டோட ஜூடோ கோட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இஃப் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இட் இஸ் ஆல்ரெடி சார்ட்டட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குன்னு வைங்களேன், அது ஏற்கனவே சார்ட் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுரும். பிக் நெக்ஸ்ட் எலமெண்ட், அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேர் வித் ஆல் எலமெண்ட்ஸ் இந்த சார்ட்டட் சப்லிஸ்ட், அது வந்து எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எது கம்மியாக இருக்கோ அதை வந்து திரும்பி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். ஷிஃப்ட் ஆல் எலமெண்ட்ஸ் இன் த சார்ட்டட் சப்லிஸ்ட் தட் இஸ் கிரேட்டர் தன் த வேல்யூ ஆஃப் த டு பி சார்ட்டட். நம்ம வந்து மேலே பண்ணோம் பார்த்தீங்களா, செலெக்ஷன் சார்ட்டுக்கு ஒவ்வொன்றா வந்து மாற்றி மாற்றி பண்ணுச்சு இல்லையா, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் வந்து தேடி கண்டுபிடிச்சி எது கம்மியான வேல்யூ பார்த்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்சர்ட் த வேல்யூ ரிப்பீட் அன்டில் த சார்ட்டட். இப்போ வந்து இதுதான் நமக்கு கொடுத்துருக்க அரே. அந்த அரே மேலே பார்த்தீங்கன்னா 44 இஸ் சார்ட்டட் லிஸ்ட் இன் 1, இன்சர்ட் 16, இன்சர்ட் 83, இன்சர்ட் 7, இன்சர்ட் 67, அப்புறம் இன்சர்ட் 21, இன்சர்ட் 34, இன்சர்ட் 45, இன்சர்ட் 10. இது வந்து என்னன்னு புரியல, நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து 44 16 கம்பேர் பண்ணோம், அப்போ இதை வந்து இன்சர்ட் பண்ணோம். அப்புறம் அடுத்ததை கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். அடுத்தடுத்த வேல்யூ வந்து என்னென்ன வருதோ, எதெல்லாம் சின்ன சின்ன வேல்யூ வருதோ அந்த சின்ன சின்ன வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். அடுத்த சின்ன வேல்யூ செகண்டு, அடுத்து தேர்டு, அடுத்து 4th 5th 6th 7thன்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கணுமோ அந்த 8 வேல்யூஸையும் கரெக்டாக சார்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இதுதான் வந்து நம்ம வந்து இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோன்றதை சொல்லியிருக்காங்க. கடைசியில் நமக்கு 7, 10, 16, 21, 34, 44, 55, 67, 83ன்ற ஒரு கரெக்டான அரே வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைனமிக் ப்ரோகிராமிங் இருக்கு. டைனமிக் ப்ரோகிராமிங்ன்றது ஒரு குட்டி கான்செப்ட். அத வந்து நான் அடுத்த வீடியோல சொல்லித் தரேன். அது வந்து தனியா சொல்லிக் குடுத்தா தான் நல்லா புரியும். அதனால நான் அடுத்த வீடியோல சொல்லித் தரேன். இந்த வீடியோல சொல்லிக் குடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க. மறக்காம தம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க் யூ.